வணக்கம். நம்முடைய உறுதியான நம்பிக்கை அசைக்கப்பட்டு குழப்பம் அதிகமாகும் போதெல்லாம் நம் வாழ்வில் மிகவும் கடினமான தருணங்கள் அமைகின்றன. குறிப்பாக நம் வாழ்வியல் மிகவும் பலவீனமான, மறைக்க விரும்பும் பாதிப்புக்குள்ளான பகுதிகளை யாராவது இடைவிடாமல் தாக்கும்போது நாம் உதவியின்றி வீழ்ந்து விடுகிறோம். நீங்கள் உண்மையிலேயே முக்கியமான ஒன்றை தொடங்கும்போது யாரோ ஒருவர், நீங்கள் அதையெல்லாம் செய்யப் போகிறீர்களா? உங்களிடம் திறமையும் இல்லை, பணமும் இல்லை, தொடர்புகளும் இல்லையே. இந்த குற்றச்சாட்டுகளின் தாக்குதல் தொடரும்போது உங்கள் நம்பிக்கை குலையத் தொடங்கி, ஒருவேளை நான் உண்மையில் தவறாக நினைத்துவிட்டேனோ என்ற சுய சந்தேகம் உங்களை தாக்குகிறது. சரியாக இதே மனப்போர் 2 இராஜாக்கள் 18 வெளிப்படுகிறது. அசீரியாவின் இராஜாவின் இராணுவம் எருசலேமை முற்றுகையிட்டது. மேலும் ரப்சாகே யூதா மக்களுடைய மிகவும் வேதனையான இடத்தை தாக்கி அவர்களுடைய மன உறுதியை கம்ப்ளீட்லி முறியடிக்க முயன்றான். அவன், நீங்கள் எசேக்கியா இராஜாவை நம்புகிறீர்களா? உங்களுக்கு போரிடுவதற்கு தந்திரமும் தைரியமும் இருப்பதாக நினைக்கிறீர்களா? இதுவெல்லாம் வெற்று பேச்சுதான். நீங்கள் நம்பியிருக்கிற எகிப்து உடைந்த நாணல்கோல் மட்டுமே. வச 20:21 என்று அறிவித்தான். நாணல்கோல் உண்மையில் தளர்வான ஒரு பொருள், அதன் மேல் சாய்வது சாத்தியமில்லை. கடவுளுக்கு பதிலாக எகிப்தின் மனித பலத்தை நம்பியிருந்த யூதாவுடைய மிக பழைய பாவத்தின் விளைவை வெளிப்படுத்தி ரப்சாகே அவர்களை பரிகசித்தான். யூதாவின் தவறான தெரிவு ஒரு அந்நியனின் வாயால் சுட்டிக்காட்டப்படுவது உண்மையில் ஒரு முரண்பாடான சூழ்நிலை. இன்றும் இந்த இருளின் சக்திகள் இதேபோல் அத்தகைய உடைந்த நாணல் கோல்களை நம்பியிருக்கும் நம்முடைய பலவீனமான மனோதத்துவத்திற்குள் ஊடுருவி சந்தேகத்தையும் நம்பிக்கையின்மையையும் விதைக்க முயல்கின்றன. அப்படியானால் பிரியமானவர்களே, ரப்சாகே போன்ற இந்த இருளின் சக்திகளை நாம் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும்? நம்முடைய பலவீனங்களை தாக்கும் இந்த குற்றச்சாட்டுகளும் பரிகாசங்களும் இறுதியில் சாத்தானின் சத்தம் ஆகும். சாத்தான் நம்முடைய கடந்த கால தோல்விகள், நம்முடைய குறைபாடுகள் மற்றும் நாம் நம்பியிருந்த உடைந்த நாணல் கோல்களை தொடர்ந்து வெளிப்படுத்திக் காட்ட நம்மை அசைக்க முயல்கிறான். ஆனால் நாம் நம்பியிருக்கக்கூடிய ஒருபோதும் உடையாத கோல் உள்ளது. அதுவே இயேசு கிறிஸ்து. இயேசு இந்த பூமியில் இருந்தபோது எண்ணற்ற குற்றச்சாட்டுகளையும் பரிகாசங்களையும் சகித்தார். சிலுவையில், நீ யூதர்களின் ராஜாவா மற்றும் நீ தேவனுடைய குமாரன் என்றால் சிலுவையிலிருந்து இறங்கி வா போன்ற அவமானங்களை அவர் அனுபவித்தார். வெளித்தோற்றத்தில் அது ஒரு முழுமையான தோல்வியைப் போல தோன்றியது. இருப்பினும் அந்த சிலுவை தோல்வியல்ல, அது மிகச் சிறந்த வெற்றியின் இடம். இயேசு மரணத்தை வென்றார். மேலும் நம்மை தாக்கி குற்றஞ்சாட்டும் இருளின் சக்திகளை சிலுவையின் மூலமாக அவர் தோற்கடித்தார். கொலோசையர் 2:15. இன்று நம்முடைய இருதயங்களையும் மனதையும் தாக்கும் ஒவ்வொரு சக்தியும், நமக்கு நம்பிக்கையின்மையை கொண்டுவர திட்டமிடும் ஒவ்வொரு பரிகாசமும் குற்றச்சாட்டுகளும் சிலுவையில் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டுவிட்டன. நம்முடைய திறமைகள் அல்லது சூழ்நிலைகள் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் சிந்தப்பட்ட விலையேறப் பெற்ற இரத்தத்தை மட்டுமே நாம் நம்பி அறிவிக்கும் போது நாம் கிறிஸ்துவுக்குள் முழுமையான வெற்றியை பெறுகிறோம். வெளிப்படுத்துதல் 12:11. என் அருமையான நண்பர்களே, உங்கள் குறைபாடுகள் அல்லது கடந்த காலத்தின் உடைந்த நாணலை கட்டிக்கொண்டு அசைக்கப்படுவதை நிறுத்துங்கள். நீங்கள் நம்பியிருக்கக்கூடிய ஒரே நபர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவரை நம்புங்கள். அவர் மேல் சார்ந்து இருங்கள். அவர் நம்மை மீண்டும் எழுப்பி எல்லா குற்றச்சாட்டுகளிலும் பரிகாசங்களிலும் வெற்றி அளிக்கும் நம்முடைய உண்மையான இரட்சகர். இந்த உறுதியோடு நீங்கள் பெருமையுடன் நடப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன்.